ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் ப்ரோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஐ சிம்பிள் மாதிரி இருக்கா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ப்ரோவோட சிம்பிள், சாஃப்ட்வேரோட சிம்பிள். இதில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்பேஸு, பிளெயினு, ஃப்ளோர், ட்ரஸ்ஸுன்னு இருக்கும். இப்போ நம்ம போட போகிறது எல்லாமே பில்டிங் தான் போட போகிறோம். இது வந்து ட்ரஸ்ஸு டிசைன் பண்ணுறது, இது ஃப்ளோர் டிசைன் பண்ணுறது, இது வந்து 2D டிசைன் பண்ணுறது, இது வந்து 3D ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறது, ஸ்பேஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பேஸே நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இதில் போயிட்டு யூனிட் கீழே இருக்கும், மீட்டர், கிலோமீட்டர். மீட்டர், கிலோமீட்டர் அதுவே செலக்ட் ஆகி தான் இருக்கும். இது இந்த ஸ்பேஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மீட்டர், கிலோமீட்டரில் வந்து யூனிட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து இந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிட் டு யூ வாண்ட் டு ஓவர் ரைட் இட்னு கேட்குது. எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து இங்கே கேட்கும் ஆட் பீமா, பிளேட்டா, சாலிடா, இந்த மாதிரி நிறைய கேட்கும். அதாவது என்னென்னா பீமு, பிளேட்டு, சாலிடுன்னு இருக்கும். நம்ம இப்போ போடுறது பீம் தான் டிசைன் பண்ண போகிறோம். அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறோம், பீமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்றீங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃபைல். இதில் போயிட்டு இந்த குட்டி பாக்ஸ் இருக்கும், இந்த ஸ்னாப் நோட் பீம், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து 0 டைப் பண்ணினா இங்கே நோடு க்ரியேட் ஆகும். இதில் இங்கே போய்ட்டு நோட் கர்சர், இந்த நோட் கர்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நோடை செலக்ட் பண்ணி ட்ரான்சிஷன் ரிப்பீட்டில் போயிட்டு டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்க. 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அந்த 3 மீட்டர் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணோன்னா லிங்க் ஸ்டெப்ஸ் ஓகே கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர், நோடு செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் ரிப்பீட்டில் போயிட்டு 4 மீட்டர் லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்றீங்க. அடுத்து அகெயின் எண்டு நோடை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 3.5 லிங்க் ஸ்டெப்ஸ் ஓகே கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5 மீட்டர், திருப்பி ட்ரான்சிஷன் ரிப்பீட்டில் போயிட்டு 1.5 மீட்டர் லிங்க் ஸ்டெப்ஸ். அவ்வளோதான். இப்போ இது வந்து மாடல் க்ரியேஷன். இது வந்து என்னென்னா மாடல் க்ரியேஷன். இப்போ நம்ம வந்து மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா மாடல்னால் ஸ்ட்ரக்சர். நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்குறீங்களோ அது நீங்கள் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் நோடு க்ரியேட் பண்ணிங்க இல்லையா, அந்த நோடு வந்து ஹைலைட் ஆகும். இதுதான் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற நோடு. ஷிஃப்ட் கே அமுத்துனீங்கன்னா அந்த நோடு மறைஞ்சாலும் ஷிஃப்ட் கே கொடுத்தீங்கன்னா அந்த நோடு வந்து ஹைலைட் ஆகும். அடுத்து போயிட்டு ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம நோடு மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ப்ராப்பர்ட்டி, அதில் போயிட்டு டிஃபைனில் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு பீமோட சைஸ் கொடுக்கணும். 450க்கு 300 ஆட் கொடுத்துட்டோன்னா ஆட் கொடுத்துட்டு இந்த பீமோட சைஸை நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். அசைன் ஆகிடும். இப்படி உனக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த 450க்கு 300 இங்கே எப்படி அசைன் ஆகிருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணுன்னா ஷிஃப்ட்டு ஜே இங்கே பிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஜே கொடுத்தன்னா ஷிஃப்ட்டு ஜே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் அந்த 450க்கு 300 கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது இங்கே வந்து ஹைலைட் ஆகும். R1 அப்படிங்கிறது வந்து 1வது பீம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன்னோட சைஸ் வந்து 450க்கு 300. அப்போ இந்த பீமோட சைஸஸ் எல்லாமே வந்து 450க்கு 300. இப்போ நான் ப்ராப்பர்ட்டியை அசைன் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து 3Dயில் போய் பார்க்கணும் அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கே ஒரு சிம்பிள் இருக்கும், 3D ரெண்டர் வியூ அப்படின்னு இருக்கும். இதை பிக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரக்சர் வந்து அசைன் பண்ணிட்டீங்கன்னு தெரியுது. நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டீங்க. சப்போஸ் இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணலை அப்படின்னா இப்போ நான் இங்கே ஒரு பீம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு பீம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இங்கே பீம் கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், ப்ராப்பர்ட்டி வந்து அசைன் பண்ணல. R1 R1ன்னு இருக்கு இல்லையா,
இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணியிருக்கிறது. அதாவது இந்த பீமுக்கு நம்ம சைஸ் கொடுத்துருக்குறோம். ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் கிடையாது, இந்த பீமுக்கு சைஸ் கொடுத்துருக்குறோம், பிரெத் எவ்வளோ டெப்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த பீமுக்கு ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணலை. இப்போ நான் இதை ரெண்டர் வியூவில் போய் பார்த்தேன்னா அது எப்படி தெரியுது பாருங்கள். ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணது எப்படி தெரியுது, ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணாதது எப்படி தெரியுது பாருங்கள். இந்த இடம் தெரியுதா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணியிருக்கிறதும் சைஸு கொடுக்காததும் தெரியுதா ரெண்டர் வியூவில் தெரியுதா? அதுதான் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டர் வியூ போனீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு இந்த பீம் வேணாம் அப்படின்னா அந்த பீமை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இப்போ பீம் க்ரியேட் பண்ணிட்டோம், மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் சைஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் கொடுக்கணும், என்ன சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஷிஃப்ட் ஜே எடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். இந்த R1 வந்துச்சு இல்லையா, அது போயிடும். ஷிஃப்ட் ஜே மறுபடியும் கொடுத்திங்கன்னா இருக்கும், அதே மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த R1ங்கிறது போயிடும். இப்போ இங்கே போய்ட்டு சப்போர்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட்டில் போய்ட்டு ஃபிக்ஸட் பீமா, பின்டு பீமா, அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் பட்டர், இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கண்டிஷன் இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, எண்டு கண்டிஷன், சிம்பிளி சப்போர்ட்டட், கேன்டிலிவர் பீமு, ஃபிக்ஸட் பீமு, அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பின்டு சப்போர்ட்டை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துக்கிறோம். ஆட் கொடுத்துட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அசைன் டு வியூ கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அசைன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ சப்போர்ட் அசைன் ஆகிடும். சப்போர்ட் கொடுத்துட்டோம், ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டோம், சப்போர்ட் கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா லோடு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி இங்கே இதை பிக் பண்ணிங்கன்னா இங்கே லோடு க்ரியேட் ஆகும். இங்கே இதில் போயிட்டு ஆடு கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன கேட்குன்னா இங்கே நிறையா டெட் லோடு, லைவ் லோடு எல்லாமே இதில் வரும். விண்டு, சீஸ்மிக்கு எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு நமக்கு டெட் லோடு நமக்கு தேவை. இப்போ டெட் லோடு தான். அப்போ டிஎல்னு டைப் பண்ணிக்கோங்க. டெட் லோடோட ஷார்ட் ஃபார்ம் இங்கே டைட்டிலில் டெட் லோட் டிஎல் ஆட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து லைவ் லோட், அதில் போய்ட்டு எல்எல் ஆட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டெட் லோடு, லைவ் லோடு, நம்ம லோடை தான் அசைன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இன்னும் என்ன உள்ளே இருக்கிற லோடு என்னன்னு கொடுக்கல, பேர் தான் கொடுத்துருக்குறோம். லோடுக்கு பேர் தான் கொடுத்துருக்குறோம். டெட் லோடில் போய்ட்டு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரக்சரில் வந்து லோடே கொடுக்கல, அவங்க டெட் லோடு லைவ் லோடு தான் கொடுத்துருக்காங்க, டெட் லோட் கொடுக்கல. அப்போ நம்ம டெட் லோடு என்ன பண்ணணும்னா, நீங்கள் சைஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, பீமோட சைஸு, அதுதான் செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கே இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே செல்ஃப் வெயிட் லோட் அப்படிங்கே வரும். அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும், நீங்கள் பிக் பண்ணணும்னு தேவையில்லை. இங்கே ஃபேக்டர் -1 அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், நீங்கள் எதுவுமே பிக் பண்ண தேவையில்லை. அந்த டெட் லோடை பிக் பண்ணி இங்கே என்ன ஜஸ்ட்டு ஆடுன்னு கொடுத்தா போதும். ஆடுன்னு கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இங்கே க்ரியேட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த செல்ஃப் வெயிட்டை செலக்ட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த கர்சரை வந்து இப்படி செலக்ட் பண்ணிங்கனாலே அங்கே போய் வச்சிங்கனாலே அது செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா அசைன் டு வியூ, அசைன் கொடுத்துட்டிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். இப்போ அடுத்து லைவ் லோடில் போய்ட்டு ஆட் கொடுக்கணும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு மெம்பர் லோடில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 10 kN/m வெர்டிக்கல் லோடு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸில் கொடுக்கணும், -10 கொடுத்துட்டு ஆடு. அடுத்த லோடு என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் லோடு கொடுத்துருக்காங்க. அது இங்கே கான்சன்ட்ரேட்டட் ஃபோர்ஸில் போயிட்டு -10 ஆடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வேரிங் லோடு கொடுத்துருக்குறாங்க. அது இங்கே லீனியர் வேரிங்னு இருக்கும். இங்கே போயிட்டு -12 லோடு எல்லாமே மைனஸில் தான் கொடுக்கும்பா, அப்போ தான் வந்து வெர்டிக்கலாக லோடு ஆக்ட் ஆகும். அடுத்த லோடு என்ன கொடுத்துருக்குறாங்க, 5 நோடல் லோடு. ஏன்னா இங்கே பாயிண்டில் லோடு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே நோடல் லோடில் போய்ட்டு நோடை செலக்ட் பண்ணோம்னா இங்கே எஃப்ஒயில் போய்ட்டு -5 ஆட். இப்போ இங்கே எஃப்எக்ஸ் எஃப்இசட்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு லோடு எப்போதுமே வெர்டிக்கலாக தான் ஆக்ட் ஆகிறதுனால எஃப்எக்ஸ் எஃப்இசட் எல்லாமே 0, அது எதுவுமே கொடுக்க தேவையில்ல, அதுவே எடுத்துக்கும். இதை ஆட் கொடுத்துட்டு க்ளோஸ். இப்போ லோடெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பேக்கு 10 kN இந்த நோடை செலக்ட் பண்ணி அசைன் டு செலக்டட் பீம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஆகிடும். அடுத்து செகண்ட் இதில் போய்ட்டு இந்த பீமை செலக்ட் பண்ணி அசைன் டு செலக்டட் பீம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா
வந்துடும். அடுத்து தேர்டு இந்த லோடை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பீமை செலக்ட் பண்ணி அசைன் டு செலக்டட் பீம்ஸ் கொடுத்தீங்கன்னா லோடு அசைன் ஆகிடும். அடுத்து நோடல் லோடு, இந்த நோடை செலக்ட் பண்ணி இங்கே யூஸ் கர்சர் டு அசைன்னு இருக்குது, இதை செலக்ட் பண்ணி அசைனை பிக் பண்ணி இங்கே கொடுத்தீங்கன்னா நோடல் லோடு வந்துடும். இப்போ ஷிஃப்ட்டு வியை கொடுத்துட்டிங்கன்னா லோடு போயிடும். இங்கே லோடு கொடுத்துருக்கீங்க இல்லையா, இங்கே என்ன லோடு கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு இதுலேயே தெரியணும், மாடல்லே தெரியணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு வி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே 10 kN கொடுத்துருக்கீங்களா, அந்த 10 kN லோடு வந்துடும். அடுத்து இங்கே வந்து 10 கொடுத்துருக்கீங்களா, அந்த 10ஓட லோடு வந்து வந்துடும் 10. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வேரிங் லோடு வந்து 12, அது இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ஷிஃப்ட்டு வி எடுத்துட்டேன்னா இந்த லோடு போயிடும். ஷிஃப்ட்டு விங்கிறதோட ஷார்ட்கட்டு லோடு என்ன லோடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஷிஃப்ட்டு வியை எடுத்துட்டிங்கன்னா அந்த லோடு போயிடும். ஷிஃப்ட்டு ஜே அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி, என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கீங்கிறது. ஷிஃப்ட்டு ஜே மறுபடியும் எடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். இப்போ லோடு கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ காம்பினேஷன் இங்கே சேவ் பண்ணிவிட்டு இந்த ரெட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், இதை பிக் பண்ணினா ஸ்டாட் எடிட்டர்னு காட்டும். இதை பிக் பண்ணினா இதில் போயிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம லோடு கொடுத்துட்டோம், இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம லோடு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், லோடு எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்கு வந்து லோடு காம்பினேஷன் அப்படின்றது டைப் பண்ணணும். லோடு காம்பினேஷனுக்கு ஷார்ட் ஃபார்ம் COMB, லோடு காம்பினேஷன். இது எல்லாமே ஸ்பேஸிங் விட்டு டைப் பண்ணிவிட்டு 100ன்னு கொடுத்துக்கணும். 100ங்கிறது நம்ம கொடுக்குற பேர், அதாவது இந்த டெட் லோடையும் லைவ் லோடையும் நம்ம இப்போ கூட்ட போகிறோம், அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், அதுதான் வந்து 100ன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். 100ன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு என்னென்ன லோடெல்லாம் ஆட் பண்ண போகிறேன், டெட் லோடு லைவ் லோடு. அப்போ டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு. அடுத்து இப்போ டெட் லோடுக்கு வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன், அதுக்கு ஃபேக்டர் வந்து 1.5. நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே லிமிட் ஸ்டேட்டில் டிசைன் பண்ணுறதுனால நம்ம இந்த ஃபேக்டர் வந்து 1.5ன்னு கொடுக்குறோம். அடுத்து லைவ் லோடு வந்து 2, அதோட ஃபேக்டரும் வந்து 1.5 ஸ்பேஸிங் விட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லோடு கொடுத்துட்டேன், சைஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன், அந்த ஆட் பண்ணி ஃபேக்டர் 1.5ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் அனலைசிஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா பர்ஃபார்ம் அனாலிசிஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். பர்ஃபார்ம் அனாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்ஃபார்ம் அனாலிசிஸ் எதை பர்ஃபார்ம் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லோடு காம்பினேஷன் டெட் லோடு லைவ் லோடையும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன் இல்லையா 100ன்னு, அந்த நேம் லிஸ்ட்டை எனக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுங்கன்னு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும். அப்போ லோட் லிஸ்ட் 100 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுக்கணும். இங்கே போயிட்டு இந்த கீழே இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இந்த பாக்ஸில் போய்ட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் இங்கே டைப் பண்ணுறது சேவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகாது, நீ மறுபடியும் டைப் தான் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த கிராஸ் சிம்பிளை போய்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மாடல் ஓப்பன் ஆகிடும். இப்போ அனாலிசிஸ் பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து டிசைன் பண்ணுறோம். இங்கே போய்ட்டு டிசைனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த டிசைன் ஆப்ஷனை பிக் பண்ணி காங்கிரீட்டை பிக் பண்ணிக்கணும். காங்கிரீட்டை பிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா கோடு காட்டும், எல்லா கோடும் வரும். இதில் அமெரிக்கன் கோடு, பிரிட்டிஷ் கோடு, இந்தியன் கோடு எல்லாமே இருக்கும். நம்ம இந்தியன் கோடு டிசைன் பண்ணிக்கணும், IS 456. அதில் போய்ட்டு டிஃபைன் பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கும், இந்த டிஃபைன் பேராமீட்டர்ஸை போய் பிக் பண்ணினா கிளியர்னால் பீம் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கவர் எடுக்கிறோம், கிளியர் கவர் 25 mm. அதை தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் 25 போடுறேன், ஏன்னா இந்த மீட்டரில் இருக்கிறதுனால 0.025 போடுறேன். அடுத்து வந்து எஃப்சிங்கிறது வந்து காங்கிரீட்டோட கிரேடு 20,000, இங்கே கிலோ நியூட்டனில் இருக்கிறதுனால 20,000 போடுறேன். அடுத்து வந்து கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து அதுவும் வந்து கிலோ நியூட்டனில் இருக்கிறதுனால 415,000. அடுத்து வந்து FI செகண்டரி, மெயின் ராடு செகண்டரி ராடு எல்லாத்துக்குமே வந்து ஒரே கிரேடு தான் 41530. அதாவது 41530 எதுக்காக போடுறோன்னா கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். சப்போஸ் இங்கே நியூட்டனாக இருந்துச்சுன்னா வெறும் 415 மட்டும் போட்டால் போதும். அடுத்து மேக்ஸிமம், இப்போ கிரேட் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துட்டேன், கிளியர் கவர் கொடுத்துட்டேன். அடுத்து இப்போ நம்பர் ஆஃப் ராடு அச்சீவ் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் ராடு 16 டயா கொடுக்குறேன் மெயின் ராடுக்கு.
அதே செகண்டரி ராடுக்கு 12 ஆட் கொடுத்துட்றேன். அடுத்து மினிமம் மெயின் 10 ஆட் கொடுத்துட்றேன். மினிமம் செகண்டரி ஆடு, அதாவது ராடு மெயின் ராடும் செகண்டரி ராடும் என்ன கொடுக்குறேன், அதாவது மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு என்ன கொடுக்குறோமோ அதோட டயா வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ட்ராக்குங்கிறது வந்து என்னென்னா மினிமம், அதாவது பீமு எனக்கு வந்து பீமை வந்து டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் அவங்கக்கிட்ட. அதுக்கு ட்ராக் வந்து 0 ஆட், அவ்வளோதான். இப்போ பராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அசைன் பண்ணணும். FC இது எல்லாத்தையும் இதை நீ ஒன்றும் இல்லை, இந்த கர்சரை இங்கே பிக் பண்ணி இங்கே வச்சின்னா அது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா அசைன் டு வியூவை பிக் பண்ணி அசைன் கொடுத்தினா அசைன் ஆகிடும். அடுத்து வந்து இது ஒவ்வொன்றத்தையும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி அசைன் டு வியூ கொடுத்துட்டே வர வேண்டியதான். இது எல்லாமே அதே தான். அப்படியே இங்கே போயிட்டு சேவ், இந்த பாக்ஸ் மாதிரி இதில் ஒன்று இருக்கும், ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி, இதை பிக் பண்ணி சேவ் கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ இங்கே போயிட்டு எடிட்டர் ஃபைலில் போயிட்டு லோ லிஸ்ட் கொடுத்துட்டோம். இங்கே வந்து செல்ஃபைட் y1 -1 இருக்குது. இதில் போயிட்டு ஸ்பேஸ் விட்டு லிஸ்ட் ஆல் அப்படின்னு டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம், லோடு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் டிசைனும் பண்ணிட்டோம், அனாலிசிஸும் கொடுத்துட்டோம். இப்போ ரன் பண்ண போகிறோம் மாடலை. இங்கே நிறைய டூல்ஸ் இருக்கும். இதில் போய்ட்டு அனாலிசிஸ்ன்னு இருக்கும். இதை பிக் பண்ணி ரன் அனாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா மாடல் ரன் ஆகிடும். மாடல் ரன் ஆனதுக்கப்புறம் இங்கே வியூ அவுட்புட் ஃபைலுன்னு இருக்கும். இந்த வியூ அவுட்புட் ஃபைலை பிக் பண்ணி இங்கே டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ரிசல்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா காங்கிரீட் டிசைன் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண டிசைன் எல்லாமே இதில் வந்துடும். டிஃபைன் பராமீட்டர்ஸ் வந்து இந்த டிஃபைன் பராமீட்டர்ஸில் இது எல்லாத்தையும்